இப்ப எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பாக்குறாங்க? ஒருவேளை பிச்சு கிச்சு போட்டுருவாங்களோ? என்ன ஸ்கிரீனை பார்த்து சண்டை போடுவாங்க பார்த்தா நல்லா லூசுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு லூசுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? யாரு நான் லூசா? மெய்யாலுமே நீதான் லூசு. பின்ன யாராவது கொசு வலைய கொண்டாந்து நடுவுல கட்டுவாங்களா? பெட் சுத்தி தான் கட்டணும் அமுல் பேபி. அப்பதான் கொசு பெட்டுக்குள்ள வராது. தப்பு நீ பண்ணிட்டு என்ன பார்த்து முறைச்சுன்னு இருக்க? இப்ப பாரு கொசு வலை எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லி தரேன். ஏங்க நில்லுங்க. இத நான் ஒண்ணு கொசுக்காக கட்டல. பின்ன இது நான் என் பாதுகாப்புக்காக கட்டின பார்டர் வலை. சரிப்பா, எது கட்டினாலும் பெட் சுத்தி தானே கட்டணும். நடுவுல கட்டினா எப்படி பாதுகாப்பா இருப்ப? இது உங்களுக்கு எனக்கும் நடுவுல இருக்கிற பாதுகாப்புக்காக போட்ட ஸ்கிரீன். அப்போ உனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உன் மேல நம்பி இருக்குதுன்னா இது தேவையா இல்லையே? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா மத்தவங்க மேலதான் இல்ல. இனி நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல. அதுக்காக தான் இந்த ஸ்கிரீன். ஓஹோ, இந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு எனக்கு நடுவுல இருக்க போற இடைவெளி. இந்த ஸ்கிரீனை தாண்டி நானும் வர மாட்டேன், நீங்களும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஆமா, இது பெரிய சீனா பெருஞ்சோறு. தூக்கத்துல 2 தடவை உருண்டனா அதுவாவே பிஞ்சு ஊந்துரும். அது நடக்காம நான் பாத்துக்கிறேன். என் பக்கம் வராம நீங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கலாம். குட் நைட் பா. நம்ம எவ்வளவு சீரியஸா பேசினாலும் இவங்க ஈஸியா நக்கல் பண்ணிட்டு போயிடுறாங்களே. முதல்ல இந்த நக்கல் பேச்சை நிப்பாட்டணும். பாத்துக்கிறேன். என்கிட்டயே நக்கல் பேச்சா? பிரபு, அடடே வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உட்காரு. இந்து, என்னங்க? நம்ம பிரபுவோட ப்ரொஃபசர் வந்திருக்காரு. வாங்க. வணக்கம். வணக்கம். சௌமியா, அப்பா பிரபுவும் சத்யாவையும் அவங்க ப்ரொஃபசர் வந்திருக்காரு சொல்லி கூட்டிட்டு வாமா. நான் போய் கூப்பிடுறேன். கல்யாணத்துக்கு வர முடியல. கண்டிப்பா பிரபு என் மேல கோவமா தான் இருப்பான். அதான் வைஃபோட வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன சார் இருக்கு? வேணே வராம இருக்க போறீங்க? இப்ப இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, ஆ உன் காலேஜ் ப்ரொஃபசர் வந்திருக்காருண்ணா. வரேன். அப்பா அண்ணியே கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி. ஐயா சேட்டு, உன்னாண்ட எத்தனை தபா சொல்றது? நீ எல்லாம் வேலைக்க மாட்ட. போன் அவனாண்ட கொடு. டே மாக்கா, உன்னாண்ட எத்தனை தபா சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா? சேட்டு புத்த உன் நல்லா தெரியும்ல, ஏத்தி வாங்கிட வேண்டியதானா? ஆஹா, கீழே வந்து ப்ரொஃபசர் முன்னாடி இப்படி பேசினா என் மானமே போயிருமே. சரி, இன்னொரு தபா இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. என்ன புரிதா? என்னபா இப்ப என்னத்துக்கு நீ என்ன எப்படி பாத்துன்னு இருக்கா? ஏங்க, என்கிட்ட ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது போன்ல பேசினேன்னா அந்த ஃப்ளோலே வந்துச்சு. சரி, என்னாச்சு சொல்லு. கீழே என் காலேஜ் ப்ரொஃபசர் வந்திருக்காரு. நான் மதிக்கிற ரொம்ப மரியாதையான மனுஷன். அவரு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்பெக்டா, முக்கியமா டீசென்ட்டா நடந்துக்கணும். புரியுதா? டீசென்ட்டானா எப்படி நடந்துக்கணும்? இப்ப பேசுனீங்கல்ல, அப்படி பேசவே கூடாது.
நான் வாய் திறந்தாலே அப்படிதானே வரும். அப்ப பேசாம இருங்க. அப்ப என்னாண்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க எந்த ஆன்சரும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி இந்த டீசென்ட் ஓகே, அடுத்து இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஏதோ ஒன்னு சொன்னிய, அது எப்படி? நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கும். இப்படிதான் அமைதியா இருக்கணும், புரியுதா? வாங்க போலாம். இது மூத்த மகன் விக்னேஷ். வணக்கம், வணக்கம். அது என் மாப்பிள்ளை வீரசிங்கம். வணக்கம், வணக்கம். அது என் பொண்ணு அனிதா. வணக்கம். வணக்கம். இதோ பிரபு வந்துட்டானே. பொண்ண பாத்தீங்களா? குனிஞ்ச தலை நிமிராம வரா. இந்த காலத்துல எப்படிங்க இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்க முடியும்? சரியா சொன்ன. ஹாய் சார். ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குடுமா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். சாரி பிரபு, கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். நீங்க வரலன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் தெரியும். ப்ளீஸ் உட்காருங்க. சத்யா, சார் தான் பிரபுவோட ப்ரொஃபசர், இவங்க அவரோட மிஸ்ஸஸ். இன்னும் வணக்கம் வைங்க. வணக்கம்மா. பிரபு, நீ பொண்ணு பத்தி பேசும்போது பொண்ணுக்கு நீளமான முடின்னு சொன்ன, ஆனா பொண்ணு பாப் கட் பண்ணிருக்கு. அது கரெக்ட் மேம். பாப் கட்ல தான் இருக்காங்க மேம். எஸ் மேம். ஆக்சுவலி பொண்ணு பார்க்கும் போது நீளமான முடி இருந்துச்சு. இடையில அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால கோயிலுக்கு வேண்டிட்டு மொட்டை போட்டாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் இவங்க பாய் கட்டில் இருக்காங்க. அதான் இன்னும் 6 மாசத்துல வளர்ந்துரும். என்னம்மா படிச்சிருக்க? இவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. அன்னைக்கு நீ இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சொன்ன. ஆமாமா, எம்ஏ லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வெரி குட். பிஃபோர் மேரேஜ் வேர் டிட் யூ வர்க்? இல்ல ஒர்க்ல எங்கேயும் பண்ணல மேம். படிப்பு முடிச்சதும் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓம்லி கேர்ள். பிரபு, வைஃபை பேசவே விட மாட்டேங்கிறியே ஏன்? அது இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம். புதுசா யாரையாவது பார்த்தா ரொம்ப சங்கோஜப்படுவாங்க. பேசலாம் சான்ஸே இல்ல. அதான். அப்படியாம்மா? பேசுறதுக்கு கூச்சப்படுற பொண்ணெல்லாம் இந்த காலத்துல எங்க பார்க்க முடியும்? அதுவும் சென்னையில சான்ஸே இல்ல. கட் பண்ணுங்க. இரு, எப்படி பண்றது தெரியல. சத்யா, அட்டெண்ட் தி கால். இந்த அம்மா வர என்ன பேசுதுன்னு புரியல. சாரி. சத்யா, திரும்ப திரும்ப பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எடுத்து பேசுமா. போமா, போய் பேசிட்டு வா. டேய், என்னடா உங்க பிரச்சனை? சேட்டான போனை குடுறா. பிரபு, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா 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 சார். நாங்க கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் பிரபு. நீ ரொம்ப சாஃப்டான ஆளாச்சே, உனக்கு வரப்போற வைஃப் ரொம்ப அடாவுடியே வந்துடக்கூடாதுன்னு. சேட்டு நல்லா பாரு, 2 டியூ இல்ல 3 டியூ. போய் சொல்லி நீயும் பசங்கள திருட்டுத்தனம் பண்ணுங்களா சத்யா? பிரபு, she is very humble. அடிங்க சொல்லினே இரு, நீ பாட்டுக்கு பேசினே இருக்க. நான் பேசுறத முதல்ல நீ கேளு. வெச்ச கம்னாட்டி யார பார்த்து இப்படி பேசினே இருக்க? சாஃப்டா பேசுறேன்னு நினைச்சுன்னு இருக்கியா? பாரு, சொட்டைய பேத்துருவேன். எத்தனை டியூவை கட்டணும்னு நீ தான் எழுதி வச்சிருக்கணும். அத்தை விட்டு நான் போய் சொல்றேன்னு சொல்லிருக்க. என்ன பார்த்தாலே டர் ஆயிடுவேன்.
ஏறாவல நான் இல்லைன்னதும் குளிர் விட்டு போச்சுல உனக்கு செட்டு நேர்ல வந்தேன் டர் ஆயிருவ தலையில தட்டி தண்ணி தொட்டி உள்ள வச்சிருவேன் பாத்துக்க. அது அது ஸ்கூல் ஆண்டாச்சு. ஸ்கூல்ல பசங்க ஏதோ நாடகம் போறாங்களாம். அதுல சென்னை லோக்கல் பாஷை எப்படி பேசணும்னு கேட்டாங்க. அதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். நான் பேசினது சென்னை பாஷை மாதிரி இருந்துச்சா? டேய் பசங்களா, நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இப்படியே நாடகத்துல பேசிருங்க. சரிப்பா. ஓகேமா, அப்ப நான் வரேன். ஓகே சார். சரியா? சரி. ஓகே பிரபு, பை. ஓகே மேம். வரேன் சார். வாங்க. அப்ப பிரபு நாங்க கிளம்புறோம். ஓகே சார். ஓகே வாங்க. பை. ஆ. பாய் பிரபு. பாய் சார். பாய் பாய் சார். சார் என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல பிரபு. கார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அமுல் பேபி, ஆ? அது ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட்டர் கேபிள் கட் ஆகிக்குது. அதான் மோட்டர் சுத்தல. நீ கேபிளை மட்டும் கரெக்டாக மாட்டினா கார் ஸ்டார்ட் ஆகிடும். இரு, நான் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, நீங்க படிச்சது எம்ஏ லிட்ரேச்சர் கிராஜுவேட், புரிஞ்சுதா? அமுல் பேபி, இது ஒரு சின்ன பிரச்சனை தான். நான் பட்டுன்னு சரி பண்ணிடுவேன். என் மானத்தை வாங்காதீங்க ப்ளீஸ்ங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிரபு சார். டிரைவர் கொஞ்சம் புதுசு. இங்க யாராவது மெக்கானிக் இருந்தா உடனே வர சொல்லுங்களேன். சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நீங்கள் எங்கள் காரை கொண்டு போங்க. நான் உங்கள் காரை ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இல்ல பிரபு, நாளைக்கு நான் பெங்களூர் போக வேண்டிய வேலை இருக்கு. என் கார் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், மெக்கானிக்கை மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்களேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல. ம் சரி. ஹலோ, மூர்த்தியா? வணக்கம் சார். வட்டாங்க சார். ஓகே சார், நீங்க சொன்னது இந்த காரா? ஆமாங்க, என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆகல. சரி சார், இந்த பாக்குறேன். ஏய், அந்த பைய கொடு. மெக்கானிக் வந்துட்டானுங்களா? இதோ பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, இவனுங்களா? இவனுக்கு திருட்டு பசங்களாச்சே. சொத்தை எழுதி கொடுக்குற அளவுல பில்ல போடுவானுங்க. சார், ரேடியேட்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. காரை செட்டு கொண்டு போய் தான் பார்க்கணும். எப்படி ஒரு 30,000 ஆயிரும். ஓகேனா சொல்லுங்க, எடுத்துட்டு போறோம். அட பாவி பசங்களா, அநியாயத்துக்கு ஏமாத்துறீங்களேடா. அமுல் பேபி, கம் ஹியர். என்ன? 200 ரூபா கூட ஆகாது. 30,000க்கு பில்ல போடுறானுங்க. என்ன விட்டா 2 நிமிஷத்துல நான் சரி பண்ணிடுவேன். நான் போய் பார்த்துட்டு. அவனுக்கு 1 லட்ச ரூபாய் கேட்டா கூட பரவாயில்ல, நான் கொடுத்து சரி பண்ணிக்கிறேன். நீங்க என் மானத்தை வாங்காம இருந்தா போதும். 1 லட்சமா? என் மானம் போகாம இருக்கிறதுக்கு 1 லட்ச ரூபாய் விலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுத்தே சரி பண்ணிக்கிறேன். புரியுதா?
சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? வண்டியை மெக்கானிக் செட்டுக்கு எடுத்துட்டு போலாம்ல? ஆ எடுத்துட்டு போங்க, நான் பே பண்றேன். ஒரு சான்ஸ் வேணும். சத்யா, ஏய் சத்யாடா. ஆமா, சத்யா, இங்க என்ன பண்ற? ஏங்க இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் பாவங்க. தெரிஞ்சு நீ என்ன இங்க கேக்குறேன்ல? இல்ல, இது நம்ம ஊர் தான், இது நம்ம காரு. ஆமா, இதுக்கு 30,000 ரூபாய் ஆகும். இது உன் வீடுன்னு தெரியாது சத்யா. நான் சார், சத்யா மாதிரி ஒரு பெரிய மெக்கானிக்கா பக்கத்துல வச்சுட்டு எனக்கு எதுக்கு சார் கால் பண்ணி கூப்பிட்டீங்க? இது சப்ப மேட்ரு சார். ஆல்டர்னேட்டர் கேபிள் கட் ஆயிருக்கு. 2 பின் அடிச்சு விட்டனா வண்டி ஸ்மூத்தா ஓடும் சார். இப்ப பண்றேன் பாருங்க. தப்பு பண்ணிட்டோமோ? முறையிறான் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார், நாங்க கிளம்புறோம். Okay. வரேன் சார். ஏங்க எவ்வளோ ஆச்சு? காசெல்லாம் வேணாம் சார். சாரி சத்யா. ஒண்ணு வேற. சத்யா, சத்யா ஒண்ணுதான். போயிட்டு வரோம். தொடங்கடா. ஏய் போடா. முறையிறானே. என்ன பிரபு, உன் வைஃப் ஒரு மெக்கானிக்கா? ஏங்க யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட் பத்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா வாய் திறந்தா ஒரே பொய்யா இருக்கு. இல்லைங்க, அவரு மேல தப்பு இல்ல, நான் தான் போய் சொல்ல வச்சேன். அவர் சொன்ன மாதிரி எம்ஏ இங்கிலீஷ் படிச்ச பொண்ணு கூட தான் அவர் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் அக்கா தான். அவ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போயிட்டா. அதான் வேற வழி இல்லாம எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இதுல அவர் மேல எந்த தப்பும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நடந்த எல்லாத்துக்கும் உங்களாண்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே பிரபு, இனி உனக்கு கவலையே கிடையாது. கார் ரிப்பேர்னா நடு ரோடா இருந்தாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டியே உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். பாய். பாய் சார். வாமா. என்னது முறைகிறா? அந்த மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்சவனையா சொல்ல? அவனதான் நீ கூப்பிட போறன்னு எனக்கு என்ன தெரியும்? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் தலையெழுத்து. டேய் சத்யா மேல ஏன்னா கோவப்படுற? எல்லா தப்பும் உன் மேலதான் இருக்கு. ஏன் மேலையா? ஆமா, உண்மையை சொல்லாம நீ ஏன் போய் சொன்ன? சத்யாவை பாத்தியா எவ்வளவு அழகா நடந்த உண்மையை சொன்னா. எல்லார்கிட்டயும் நம்ம உண்மையா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் உண்மையா சொன்னா ஏற்கனவே நான் சொன்னது பொய்யாடும்ல டாட். ஏன்னா அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, நான் போய் சொன்னேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அது இப்ப நடந்துச்சு. இப்ப ப்ரொஃபசர் முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். என்ன செய்யுது? நான் எவ்வளவுதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கி தான் சாப்பிடும் சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு.